T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தி இருக்கிறது. இதில் விராட் கோலிக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. விராட் கோலி முதல் 30 பந்துகளில் ஒரு பவுண்டரி கூட அடிக்கவில்லை. ஆனால் அதன் பிறகுதான் விராட் கோலி அதிரடியாக விளையாடி 59 பந்துகளில் 76 ரன்கள் சேர்த்தார். இந்திய அணியின் இறுதிப் போட்டியில் அதிக ரன் அடித்த வீரர் என்ற பெருமையையும் விராட் கோலி பெற்றார். இதனால் விராட் கோலிக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் விராட் கோலியை முன்னாள் கிரிக்கெட் வீரர் சஞ்சய் மஞ்சுரேக்கர் கடுமையாக சாடியிருக்கிறார். ஆட்டநாயகன் விருதுக்கு தகுதியே இல்லாதவர் விராட் கோலி என்றும் அவர் காட்டமாக பேசியிருக்கிறார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், விராட் கோலி அதிக பந்துகளை எடுத்து கொண்டதன் காரணமாக ஹர்திக் பாண்டியாவால் வெறும் 2 பந்துகள் தான் எதிர்கொள்ள முடிந்தது. முதலில் இந்தியா நன்றாகத்தான் விளையாடியது என்று எனக்கு தோன்றியது. ஆனால் விராட் கோலியின் இந்த ஆட்டம் மூலம் இந்தியா நெருக்கடியான சூழலுக்கு தள்ளப்பட்டதாக நான் நினைக்கிறேன். பவுலர்கள் இல்லை என்றால் நிச்சயம் நான் சொன்னது சரியாக இருந்திருக்கும். இந்தியா நிச்சயம் தோற்கும் நிலையில் தான் இருந்தது. தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற 90% வாய்ப்பு இருந்தது. ஆனால் பவுலர்கள் ஆட்டத்தின் போக்கை மாற்றிவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் விராட் கோலியும் அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள். ஏனென்றால் விராட் கோலி இந்தியாவின் பாதி இன்னிங்ஸ் மேல் விளையாடி வெறும் 128 தான் ஸ்ட்ரைக் ரேட் வைத்திருக்கிறார். நான் இருந்தாலும் நிச்சயம் பவுலருக்கு தான் ஆட்டநாயகன் விருதை கொடுத்திருப்பேன். ஏனென்றால் அவர்தான் தோல்வியின் பிடியிலிருந்து இந்திய அணியை காப்பாற்றி வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார்கள் என்று சஞ்சய் மஞ்சுரேக்கர் விமர்சித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஜிம்பாப்வே வீரர் ஆண்டி பிளவர், இந்தியா மற்றும் இறுதிப் போட்டியில் தோற்று இருந்தால் நிச்சயம் விராட் கோலி கடும் விமர்சனங்களை சந்தித்திருப்பார் என்று கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.